பட் இப்போ ரியல் எஸ்டேட்லேயே இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஈஸி மெத்தட்ஸ் வந்துடுச்சு. ஏறக்குறைய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இந்த இதுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு பேர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், REIT அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா பெரிய தியேட்டர்ஸ், மால்ஸ், ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் பெருசாக பெரிய பில்டிங்கை கட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிரித்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எங்கேயுமே அலைய வேண்டாம், தெரிய வேண்டாம், நல்ல இடத்துல இருக்கான்னு தேட வேண்டாம். உங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10,000 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி மேம். அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே அந்த 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 ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு அங்கே போக வேண்டிய வேலையே கிடையாது. கம்ப்ளீட்டாக டேக் கேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் அவங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் 90% நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் 10,000 ரூபா போட்டால் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கான அமௌண்ட்டு, நான் வந்து 20,000 போட்டிருந்தேன்னா எனக்கு 20,000க்கான அமௌண்ட்டு அப்படி பிரித்து கொடுத்துருவாங்க லாபத்தை. ஸோ இப்போ வந்து REITங்கிறது ரொம்ப ரியல் எஸ்டேட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால் ஓடி ஆடி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல அவென்யூவாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஊர்லேயே 2-3 கம்பெனிஸ், எம்பசி ஆஃபீஸ் பார்க்கு, அப்புறம் இன்னொன்று மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்கு, ப்ரூக்ஃபீல்டு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த REIT இது போட்டிருக்காங்க. Presta Premium Women's Wear. Let your body love it.